Hey guys, welcome back to my channel. என்ன பார்க்க போறோம்னா daily challenge question பார்க்கலாம். Remove all adjacent duplicates in a string. You are given a string S consisting of lowercase English characters. A duplicate removal consists of choosing two adjacent and equal letters and removing them. We repeatedly make duplicate removals on string S until we no longer can. ஸோ பேசிக்கலி என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து டூப்ளிகேட்ஸ் பார்த்தோம்னா அதாவது அட்ஜசன்ட் டூப்ளிகேட்ஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து அதை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணி அந்த ஃபைனல் ஸ்ட்ரிங் வந்து நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே பாருங்க ஏ இருக்கு, பிபி இருக்கு. ஸோ பிபி டெலீட் பண்ணிடுறாங்க. ஏஏ வரும், ஏஏ வந்து டூப்ளிகேட் ஆகும். ஸோ ஏஏ டெலீட் பண்றாங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து சிஎஸ் ஸ்ட்ரிங் கிடைக்கும். ஸோ இனிஷியலா ஏ இருக்கு, பி இருக்கு, பி ஏ ஏ சி ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பிபியை டெலீட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த பிபியை டெலீட் பண்றோம். பிபியை டெலீட் பண்ணா ஸ்ட்ரிங் என்ன ஆகும்? பிபியை டெலீட் பண்றோம்னா ஸ்ட்ரிங் வந்து ஏ ஏ சி ஏ ஆயிடும். இப்போ நம்ம மறுபடியும் வந்து ஏஏ டெலீட் பண்ணோம். ஏஏ டெலீட் பண்ணோம்னா ஸ்ட்ரிங் என்னவா மாறும்? ஸ்ட்ரிங் வந்து ஃபைனல் ஸ்ட்ரிங் வந்து சிஏன்னு வந்துடும். ஸோ இதான் ஆன்சர். இதான் வந்து ஆன்சர். ஸோ நம்ம எப்படி டெலீட் பண்றோம் புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன். அட்ஜசன்ட் கேரக்டர் சேமா இருந்தா அந்த ரெண்டு கேரக்டரும் நம்ம டெலீட் பண்ணணும் பேசிக்கலி. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான். இங்க வந்து எக்ஸ்எக்ஸ் சேமா இருக்கு. எக்ஸ்எக்ஸ் டெலீட் பண்ணீங்கன்னா இசட் வந்து அட்ஜசன்ட் ஆயிடும். ஸோ அப்படி ஆகும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஏவை மட்டும்தான் கிடைக்கும். ஒரு அப்ரோச் தான் எனக்கு வந்துச்சு மைண்ட்ல இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. ஸோ பேசிக்கலி அது என்ன அப்ரோச்னா, நீங்க பாருங்க. ஸோ நம்ம கிட்ட ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு, ரிசல்ட்னு. ஓகே, ரிசல்ட்னு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகே. ஸோ இனிஷியலா நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஐட்ரேட் பண்றோம். இந்த ஸ்ட்ரிங் இன்புட் ஸ்ட்ரிங்கை நம்ம ஐட்ரேட் பண்றோம். சப்போஸ் வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து நாட் எம்டியா இருந்துட்டு அண்ட் ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் எலிமெண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் பேக் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் பேக்கும் அண்ட் தென் நம்ம ஐட்ரேட் பண்றோம் தெரியுமா, அந்த ஐட்ரேட் பண்ற கரண்ட் எலிமெண்ட்டும் வந்து சேமா இருந்தா நம்ம வந்து பேக் எலிமெண்ட்டை நாம வந்து பாப் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சின்ன எக்ஸாம்பிள் ஏபிபி. ஓகே, இது மட்டும் பாருங்க. இந்த ஸ்ட்ரிங்குக்கு பாருங்க, ஏபிபிக்கு. ஸோ இனிஷியலி வந்து ஸ்ட்ரிங் வந்து எம்டியா இருக்கு. ஸோ வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ரிசல்ட்ல வந்து நான் வந்து இதை ஆட் பண்ணிடுறேன். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ இனிஷியலா. ஸோ செகண்ட் ஐட்ரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் பேக் வந்து ஏவா இருக்கு அண்ட் தென் நம்ம வந்து ஐ வந்து இங்க இருக்கு. ஸோ பி அண்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல். ஸோ அதனால பி வந்து மறுபடியும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா பி வந்து இங்கே வந்துருது அண்ட் தென் ஸ்ட்ரிங் ஆஃப் பேக் வந்து இப்போ பியா இருக்கு. ஸோ பி ஈக்குவலா இருக்கு. ஸோ அதனால நான் வந்து இந்த பி வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன், பாப் பண்ணிடுறேன். வந்து ஏ ஃபைனல் ஆன்சர் வந்து ஏ கிடைக்கும் ரிசல்ட்ல. ஸோ இதான் சிம்பிளான அப்ரோச். நான் கோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. string result for int I is equal to 0, I is less than s dot size. If ஒருவேளை ரிசல்ட் வந்து நாட் எம்டியா இருந்துச்சுன்னா அண்ட் ரிசல்ட் டாட் பேக், ரிசல்ட் ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் எலிமெண்ட், லாஸ்ட் கேரக்டர்
அது வந்து நம்ம இந்த ஐட்ரேட் பண்ற கரண்ட் கேரக்டர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா தென் நம்ம என்ன பண்றோம், result dot pop back. else என்ன பண்ணோம், நம்ம வந்து புஷ் பண்றோம், நம்ம அதாவது அப்பன் பண்றோம். ஓகே, h of I return result. ரன் பண்றேன் கோட. பாருங்க ஆன்சர் கரெக்டா வருது, அக்செப்டட்னு வருது. சப்மிட் கொடுத்து பாக்குறேன். ஆன்சர் சப்மிட் ஆயிடுச்சு பாருங்க, அக்செப்டட். ஸோ இந்த அப்ரோச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நான் ஒரு தாட்டி சமரைஸ் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கலி string dot back அண்ட் இந்த கரண்ட் நான் ஐட்ரேட் பண்ண தெரியுமா அந்த கேரக்டரும் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா நான் வந்து ஸ்ட்ரிங் பேக்ல இருக்கிற ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் எலிமெண்ட் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நான் வந்து புஷ் பண்றேன். இந்த ரிசல்ட் ஸ்ட்ரிங்க்ல வந்து இந்த பர்டிகுலர் கரண்ட் கேரக்டரை வந்து ஆட் பண்றேன். சிம்பிளான அப்ரோச், புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். நம்ம சேனல்ல மிஷின் லேர்னிங் வீடியோ வந்திருக்கு, நேற்று அப்லோட் பண்ணிருக்கேன், போய் பாருங்க. வித் ப்ராஜெக்ட் இருக்கு, மிஷின் லேர்னிங் வீடியோ வித் ப்ராஜெக்ட், போய் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து கோடிங் அண்ட் மிஷின் லேர்னிங் கத்துப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.